நம்ம இனப்படுகொலை என்பதை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நாம சொல்லல. இந்திரா காந்தி 83 ஆகஸ்ட் 15க்கு சிறப்பு விருந்தினர்கள் அழைப்பார்கள். விடுதலை நாளுக்கு யாரையாவது வெளிநாட்டில் கூப்பிடுவாங்க. அமிர்தலிங்கத்தை அழைத்தார்கள். தமிழர்கள் பிரதிநிதியாக கருதப்பட்டவரை அழைத்தார்கள். நாடாளுமன்றத்தில் பேசினார்கள். இலங்கையில் நடப்பது வேறொன்றும் இல்லை, இனப்படுகொலை என்று பேசினார். நடக்குது இனப்படுகொலை. 1983 பேசினாங்க. அதற்கு பின்னால் எவ்வளவு பேர் செத்து ஒழித்தார்கள், எவ்வளவு பேர் நாம் இழந்திருக்கிறோம். அப்போது நடந்த நிகழ்வுகளுக்கு இனப்படுகொலை என்ற சொல்லை அரசியல் உணர்வற்றவர் அல்ல, அரசியல் புரிதலுள்ள இந்திரா காந்தி தான் அந்த சொல்லை பயன்படுத்தினார்கள். ஆனால் இப்போது ஏன் அதை பேச செய்ய முடியாது என்பது நாம் முயற்சியாக இருக்க வேண்டும். குறைந்தபட்சம் நம்முடைய ஆளுங்கட்சி ஆளுகிற திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தொடர்பில் இருக்கிற அல்லது வழிகாட்டில் உருவாக்கப்பட்ட அமைப்பு என்று இந்தியா கூட்டணியை சொல்லிக் கொள்கிறோம். அந்த கூட்டணி கட்சிகளில் சிலவற்றையாவது ஏன் பேச வைக்க முடியாது, இந்தியா முழுதும் ஏன் அந்த குரலை எழுப்ப முடியாது என்பதற்காகத்தான் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றுங்கள், எல்லாருக்கும் எழுதுங்க, உறுப்பு நாடுகளுக்கு எழுதுங்கள், இந்திய அரசை வலியுறுத்துங்கள் என்ற கோரிக்கையை வைக்க வேண்டியது. அது அரசு செய்ய வேண்டியது. நாம் என்ன செய்வது? நாம் தமிழ்நாட்டில் கூட ஒரு பெரிய எழுச்சியாக போராட்டங்கள் நடைபெறவில்லை. எழுச்சி மிக்க போராட்டங்கள் தேவை. இனப்படுகொலை என்பது சாதாரணமாக நீங்க ஒரு எண்ணத்திற்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். 2001ஆம் ஆண்டு ஒரு கடற்கரையில் ஒரு கருப்பினத்தை சார்ந்த ஓட்டுநரை ஒருவர் தாக்குகிறார். அதை ஒருத்தர் பதிவு செய்கிறார், காணொலியை எடுத்து அதை பதிவு போடுறார். பெரிய போராட்டம் நடக்கிறது. இப்போது சில 2012-13 நடந்தது. ஒரு கருப்பினத்தை சார்ந்தவரை ஒரு காவலர் கழுத்துல மிதிச்சு செத்து போயிட்டார். பிளாக் லைவ் மேட்டர்ஸ், கருப்பு உயிரும் உயிர்தான் என்பதாக ஒரு போராட்டம். வெள்ளையர்கள்லாம் இருந்து போராடினார், கருப்பர் மட்டும் போராடினார். வெள்ளையர்கள்லாம் குரல் எழுப்பினார். அது எவ்வளவு ஒரே ஒரு உயிரை கொன்று விட்டீர்கள் என்பதற்காக, அநியாயமாக கொல்லப்பட்டார் என்பதற்காக கொன்ற இனத்தை சார்ந்தவர்கள் போராடினார். நாம் கொல்லப்பட்ட இனத்தை சார்ந்தவர், கொன்ற இனத்தை சார்ந்தவனுக்கு அவ்வளவு கோபம். வியட்நாமில் போர் நடந்தது. ஒரு ஊர் மேல குண்டு போட்டு கொண்டுட்டான், மயிலாய் என்கிற ஊர் மீது. ஒரு மக்கள், வெகு மக்கள் இறந்துட்டாங்க. அதை குண்டு போட்ட அமெரிக்காவை சேர்ந்த அமெரிக்கர்கள் அங்கு போராடினார்கள். மயிலாய் படுகொலையை கண்டித்து அமெரிக்காவில் பெரிய போராட்டம். மக்கள் மேல குண்டு போட்டிய எவ்வளவு பேர்? 200 பேர் செத்திருந்தாங்க. நம்மவர்கள் ஐநாவின் ஆணையர் நியமித்த குழுவே சொல்லுகிறது 70,000 சொல்லுது. எப்பவும் கணக்கு குறைவா தான் இருக்கும் அரசின் கணக்கு. நம்ம 1,40,000 இறுதிப் போரில் மட்டும் என்று சொல்லுகிறோம். எப்படியோ இருக்கட்டும், அது 50,000 இருக்கட்டும், 70,000 இருக்கட்டும், 40,000 கூட இருக்கட்டும். ஒரு உயிருக்கு அவ்வளவு போராட்டம் நடந்த போது நாம் இத்தனை உயிருக்கு எவ்வளவு போராட்டம் நடத்தியிருக்க வேண்டும். அது ஏன் நடக்கவில்லை? இதைத்தான் நம்முடைய தோழர் வேல்முருகன் அவர்கள் இது ஒரு புத்தெழுச்சியை உண்டாக்கியாக வேண்டும். நமக்குள்ள உள்ள குமரி கொண்டிருக்கிறது, நமக்குள் குமரி கொண்டால் போதாது. குமுறலை எல்லோருக்கும் எடுத்து சொல்ல வேண்டும். அவரிடம் குமுறலை உருவாக்க வேண்டும். உருவாக்கினா இருப்பதுதான், இருப்பதை நாம் வெளிக்கொண்டு வர வேண்டும். அந்த குமுறல்களுடைய ஒளி என்பது அண்டை மாநிலத்திலும் எதிரொலிக்கிற அளவுக்கு செய்ய முடியும், செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த நேரத்தில் நாம் வைக்கிற வேண்டுகோள். எனவே அதற்காக கூட்டப்பட்ட இது நான் திருப்பியும் முள்ளிவாய்க்கால் அதற்கப்புறம் அத்தனை நடத்தி திரும்ப இங்க வர்றோம். எத்தனையோ விவாதங்கள்லாம் எடுத்து வைத்தார்கள். இதெல்லாம் அந்த நாடு உங்களோடு சேர்ந்து வாழவே முடியாது என்று முடிவு செய்தது புலிகள் அல்ல, அரசியல் தலைவர்கள் முடிவெடுத்தார். அரசியல் தலைவர்கள் தான் தனி இடம்தான் தீர்வு என்பதை அரசியல் கட்சிகள் எடுத்தனர். புலிகள் எடுத்த முடிவல்ல. புலிகள் இயக்கம் மே 5ஆம் தேதி 1976 தான் அந்த புதிய பெயரோடு இயங்க தொடங்குகிறார்கள். மே 14ஆம் தேதி தான் வட்டுக்கோட்டை மாநாடு. 9 நாள் குழந்தை. அப்போ விடுதலை புலிகள் இயக்கம் 9 நாள் குழந்தையாக இருந்த போது அரசியல் தலைவர்கள் தனி இளம்தான் தீர்வு என்று முடிவெடுத்தார்கள். அதை இவர்கள் முன்னெடுத்து சென்றார்கள். அறவழி போராட்டங்கள் அடக்கப்பட்ட போது ஆயுத போராட்டம் உருவானது. அவங்க உருவாக்கினது தான். ஏற்கனவே தோழர் தியாக அவர்கள் சொன்னதை போல ஜெயவர்த்தனே உண்மையான பௌத்தனாக இருந்தால் அவன் ஆயுதம் எடுத்துக்க வேண்டிய தேவையை வந்திருக்காதுன்னா, அவங்க போல எல்லா இடத்துலையும் பௌத்தர்கள் தான் பண்ற அக்கிரமம் அதிகமா இருக்கு. எல்லா இடத்துலையும்
திபெத்தில் பைபிள் வச்சிருந்தா கொலை பண்றான். பர்மாவில் இருக்கவங்க இஸ்லாமியர்கள்லாம் கொலை பண்றான். இங்கே தமிழர்லாம் கொலை பண்றான். பௌத்தர்கள் தான் எல்லா பக்கமும் கொலை பண்ணிக்கிட்டே இருக்கான். என்ன பௌத்தம் அவர்களுக்கு போதித்ததோ, என்ன பௌத்தரை அவர் உருவாக்கி கொண்டார்களோ தெரியாது. ஏன்னா அதனால தான் அவங்க புத்தர்னாவே பயமா இருக்குது, அவங்களுக்கு எரிச்சலாக இருக்கு. முத புலிகளை இயக்க தோழர்கள் எங்கள் வீட்டுக்கு வந்தபோது ஒரு பெரியார் படமும் ஒரு புத்தர் படமும் தான் எங்கள் வீட்டில் இருக்கும். என்ன கேட்டு சொன்னாருன்னா, என்னடா அது புத்தர் அப்படின்னாங்க. எங்கள் ஊர் புத்தர் நல்லவர்ப்பா, உங்கள் ஊர் புத்தர் மோசமானவர்னு சொன்னாங்க. அப்படித்தான் அவர்கள் பௌத்தம்னாவே ஏதோ பயங்கரவாதியை போல பார்க்கிறார். அந்த தத்துவத்தை உருவாக்கி அந்த தலைவனுக்கு முதல் உலகில் பார்ப்பனியத்துக்கு எதிரான குரலை எழுப்பி சமத்துவத்தை பேசிய ஒரு நெறியை படைத்த புத்தருக்கு எவ்வளவு கேவலத்தை உண்டாக்கி வைத்திருக்கிறார்கள் பாருங்க. எனவே தோழர்களே, இது தொடக்கமாக இருக்கட்டும். தோழர் வேல்முருகன் தொடர்ந்து எடுக்கிற முயற்சிகளுக்கு நாங்கள் எல்லோரும் துணைக்க தயாராகும். இன்னொன்று சொல்லியிருந்தாங்க, அவர் ஒன்றும் புதியவர் அல்ல, புலிகள் இயக்கத்திற்கு புதியவரும் அல்ல. நான் ஏற்கனவே மாநாட்டில் சொன்னேன், 1984 புலிகள் பயிற்சி எடுத்த போது அந்த பயிற்சி முகாம்களுக்கு வந்தவர் தோழர் வேல்முருகன் அவர்கள், அவங்க அண்ணன் திருமாவளவன் வந்திருக்கார். அப்போதும் தொடர்பு இருக்கிற குடும்பங்கள் தான் இது. புலி இலக்கத்தோடு 84 தொடர்பு. எங்களுக்கு வேணா ஒரு 2 ஆண்டு முன்னாள் இருந்திருக்கலாம், அவ்வளவுதான். ஆனால் அவர் அரசியல் துறையில் போனார். அரசியல் அதிக ஆர்வத்தோடு இயங்கிக் கொண்டிருந்தார். அந்த உழைப்பையெல்லாம் அதுக்கு விட்டுட்டு அது சக்கையாக வந்திருந்தாலும் கூட அவர் இன்னும் நமக்கு சாராக நமக்கு பலவற்றை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்த்து நாம் காத்திருக்கிறோம். இந்த ஈழத்தின் அவலங்களுக்கு இழந்துவிட்ட தொடர் ஈடு செய் நீதி என்ற ஒன்றை சொன்னார்கள். நடந்துவிட்ட குற்றங்களுக்கு வேற என்னதான் இழப்பீடு? அப்போது அரசியல் தலைவர்கள் சொன்னார்கள், நாங்களும் இறையாண்மை உள்ள மக்கள் தான், தமிழர்கள் இறைமையோடு ஆட்சி நடத்தி கொண்டிருந்தார்கள். இந்த இறையாண்மை பறிக்கப்பட்டது. வெளிநாட்டினர் போர் எடுத்து நடவடிக்கையில் கைப்பற்றிய போது கடைசியாக ஆங்கிலர்கள் எல்லாத்தையும் ஆங்கிலேயர்கள் ஒன்றாக்கினார்கள். நாம் இழந்து விட்டோம். இழந்துவிட்ட இறையாண்மையை புலிகள் மீட்டெடுத்தார். அது மீட்கப்பட்ட இறையாண்மை. மீட்கப்பட்ட இறையாண்மை மேலும் தாக்குதலுக்குள்ளாகி இப்பொழுது வீழ்ந்து செத்து இருக்கிற நிலையில் இருக்கிறது. அந்த இறையாண்மை நாம் இப்போது சொல்லுகிறோம், அது ஈடு செய் நீதி, ரெமிடியல் சவானிட்டி என்று சொன்னார்கள். முதல்ல இருந்தது ஹிஸ்டாரிக்கல் சவானிட்டி, அப்புறம் பறிக்கப்பட்ட, இழந்துவிட்ட, மீட்கப்பட்ட ஏர்ன்டு சவானிட்டி. இப்போது நாம் கேட்கிறோம், எங்களுக்கு ரெமிடியல் சவானிட்டி வேண்டும். இறையாண்மை மீட்டெடுக்கப்பட்ட இறையாண்மை தான் அவர்களுக்கு பாதுகாப்பு. எனவே பொது வாக்கெடுப்பு நடத்துங்கள் என்று கேட்கிறோம். அந்த கோரிக்கை அவர்களும் வைக்கிறார்கள், நாமும் ஒரு காலத்தில் வைத்திருந்தோம், இடையில் நிறுத்திவிட்டோம். ஏன்னா அவர்கள் பல வேளைகளில் காட்டி இருக்கிறார்கள். புலிகள் ஒரு சிறு இயக்கமாக இருந்த போது உள்ளாட்சி தேர்தல் புலிகள் யாரும் வாக்களிக்காதீர்கள், அப்போ பெரிய இயக்கமாக வந்துவிடவில்லை. இருந்த 5 இயக்கங்களில் 3வது நிலையில் அப்போது இருந்த இயக்கம் எண்ணிக்கையில், உறுதியில் முதல்ல அவங்க தான் எப்போது இருந்தார்கள். எண்ணிக்கையில் அவர்கள் 3வதாக இருந்த நேரத்தில் ஒரு வேண்டுகோள் வைத்தார்கள், உள்ளாட்சி தேர்தலில் போட்டு வாக்களிக்காதீர்கள். 85 விழுக்காட்டினர் வாக்களிக்கவில்லை. சரி, அதற்கு முன்னால் 76 தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. 77 ஒற்றை, எல்லாம் சொல்றாங்க வாக்குறுதி, எல்லாம் தேர்தல் வாக்குறுதி, ஒற்றை வாக்குறுதி என்பதை போல மேனிஃபெஸ்டோ ஒற்றை இதோடு வைத்தார்கள். ஈழம் நாம் மீட்டெடுக்க வேண்டும், தனியிடமே தீர்வு, விரும்புவோர் எங்களுக்கு வாக்களியுங்கள். 18 பேருக்கு 17 பேருக்கு வாக்களித்தார்கள். தமிழ் மக்கள் தேர்ந்தெடுத்தார்கள். மீண்டும் குடியரசுத் தலைவர் தேர்தல் வாக்களிக்காதீர்கள் என்று சொன்னார்கள், வாக்களிக்கவில்லை. குடியரசுத் தலைவர் தேர்தல் பின்னால புலிகள் சொன்னார்கள், அவங்க வேட்பாளர் நிறுத்தினார்கள். 24 பேர் நிறுத்தினாங்க, 23 பேர் வெற்றி பெற்றார்கள். புலிகள் இருந்த போது இறுதி நடந்த தேர்தலில் எடுத்தார்கள். அப்ப 2 பேர் நியமிக்கப்பட்ட உறுப்பினர்களாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள். எப்போதும் தமிழ் மக்கள் இந்த கோரிக்கைக்கு ஆதரவாக 90 விழுக்காட்டுக்கு மேல்தான் வாக்களித்திருக்கிறார்கள். அங்க வந்தது கிழக்கு திமோர் இயக்கம் சொல்லிச்சு 50% மேல வாக்களிச்சு ஒத்துக்க மாட்டோம், 55வது நீங்கள் பெற வேண்டும் என்றார்கள். 56% பெற்றாங்க. 100க்கு 50 பேர் தனிநாடு வேண்டும் என்று கேட்டார்கள். அது அமைக்கப்பட்டது.
ஒரு விழுக்காட்டுக்கு நாங்கள் 90 பேர் காட்டி இருக்கிறார்கள். தொடர்ந்து 30 ஆண்டுகள் உங்களிடம் காட்டி இருக்கிறது, மக்களுக்கு காட்டி இருக்கிறார்கள் பொதுமக்கள். நீ இன்னொரு வாக்கெடுப்பு நடத்து, நீ இணைந்திருக்க ஒரு முறை, தனியாருக்கு ஒரு முறையா, கூட்டாட்சி ஒரு முறையா கேள்வி வையே, அந்த மக்களிடம் வாக்களித்து கேளுங்கள். இந்த கோரிக்கையை நாம் வைக்கிறோம். இப்படிப்பட்ட கோரிக்கைகளை நாம் அடுத்த தோழர்களிடம் பரப்புவோம், மக்களிடம் பேசுவோம், தேவைப்பட்ட போது மக்களை அணிதிரட்டுவோம். முதலில் நமக்கு ஆதரவான கருத்துக்களை வெளியே பரப்புவதற்கு நம் தமிழ்நாட்டு அரசின் ஆதரவை பெறுவோம். தமிழ்நாட்டு அரசையும் நெருக்கடிக்கு உள்ளாக்குவோம். நீங்க கேளுங்க, ஏன்னா நம்ம எண்ணிக்கை அதிகமாகி குரல் ஓங்கி ஒலிக்கிற போது எல்லோரும் செவி சாய்ப்பார்கள். அதற்கு இது துவக்கமாக இருக்கட்டும் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை தோழர்கள் முன்னெடுத்து நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.